Hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So, to topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ உங்களோட லைஃப்ல யார் வரப்போறா அப்படின்றத பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ when it comes to உங்களோட ரிலேஷன்ஷிப்போட ஸ்கேல் பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அந்த பர்சனோட கேரக்டர்ஸ் அண்ட் அந்த பர்சனோட சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து இதில் கவர் பண்ணும்போது யூ வில் பி ஐடென்டிஃபை யார் உங்களோட லைஃப்ல வரப்போறாங்க அப்படின்றது. ஸோ லெட் ஸ்டார்ட் த ரீடிங் நவ். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த ரீடிங், ஸோ கைஸ் கமெண்ட் செக்ஷன் ஹைப் பெரிய ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் உங்களோட ஹைப் நீங்கள் கண்டிப்பாக வந்து கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும். அண்ட் அவங்க லைஃப்க்காக ஒரு பெர்ஃபெக்ட் டிஷ் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் இட் சப்போர்ட் ஆன் த ஹைப் ஆப்ஷன். ஸோ லெட் ஸ்டார்ட் த ரீடிங் நவ். பர்சனுக்கும் உங்களுக்கும் நம்ம வந்து பார்க்கும்போது மேக்ஸிமம் நீங்கள் டீல் பண்ணிட்டு இருக்க அந்த பர்சன் வந்து ஒரு ஃபயர் சைனாக இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். மேஷ ராசியாக இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா சிம்ம ராசியாக இருப்பாங்க, இல்லை தனுஷ் ராசியாக வந்து இருந்திருப்பாங்க. ஸோ ஒரு ஃபயர் எலமெண்ட் கூட நீங்கள் டெஃபினட்டாக வந்து டீல் பண்ணியிருந்திருப்பீங்க. அந்த பர்சன் மேக்ஸிமம் வந்து ஃபயர் சைனாக இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஸோ அவங்க எந்த ஒரு ஜோடியாக் சைனாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் அவங்களோட எனர்ஜியில் நம்ம வந்து பார்க்குறப்ப மேக்ஸிமம் ஃபயர் எலமெண்ட்டோட எனர்ஜிஸ் ரொம்பவே வந்து ப்ரெசென்டபுளாக இருக்குது. இன்கேஸ் அவங்க வந்து ஒரு ஃபயர் எலமெண்ட்டாக இல்லை அப்படின்னா கூட அந்த பர்சனோட எனர்ஜிஸ் எல்லாமே வந்து பார்க்குறப்போ லைக் அந்த அந்த ஆறாவே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் ஒரு விதத்தில் வந்து ஒரு எப்படி சொல்ல ஒரு டஃப்பான ஒரு பர்சன் அவங்க வந்து இருப்பாங்க, ஒரு ஹார்டான ஒரு பர்சன் அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களோட பிஹேவியர் கேரக்டர்ஸ் வைஸ் நம்ம எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு எப்படி சொல்றோம் லைக் ஒரு ஒரு ஓப்பன் மைண்டடாக வந்து இருக்கிறது, டப்பு டப்புன்னு எல்லா விஷயத்தையும் வந்து பேசுறது. ஸோ அவங்க ஒரு இடம் பொருள் ஏவல் அந்த மாதிரி எதுவுமே வந்து பார்க்காம டக்குன்னு ஒரு சில வார்த்தையை வந்து ஈஸியாக விட்டுருவாங்க. ஸோ அவங்களுக்கு அடுத்தவங்க என்ன அவங்கள ஜட்ஜ் பண்றாங்க அப்படின்றத பத்திலாம் அவங்களுக்கு கவலை இருக்க போறது கிடையாது. ஸோ அவங்கள பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சனாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பிடிக்காத ஒரு பர்சனாக இருந்தாலும் சரி, ஸோ பொதுவாக அவங்களோட நேச்சரை வந்து யாருக்காகவும் அவங்க வந்து மாத்திக்க மாட்டாங்க. ஸோ அவங்க மனசுல என்ன ஒரு சில விஷயம் வந்து ஓடிட்டு இருந்தாலும் அது அப்படியே வந்து ஒளிமறைவு இல்லாம பேசிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ ஒரு ஒரு டஃப்பான ஒரு பர்சன் தான், அதனால சொல்லிட்டு ஒரு ஹார்டான ஒரு பர்சனாக தான் கண்டிப்பாக வந்து இருந்திருப்பாங்க. ஒரு சாஃப்டா இருக்க மாதிரி எனக்கு வந்து தெரியல. நீங்க இந்த பர்சனை மேபி நீங்க வந்து ஏதாவது இந்த மாதிரி ஜிம் அந்த மாதிரி ஒரு பிளேசஸ்ல நீங்க இந்த பர்சனை வந்து மீட் பண்ணியிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சில பேருக்கு. அண்ட் இந்த பர்சனை பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து எப்படின்னா லைக் அந்த ஒரு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் ஆயிருக்கும். அண்ட் சில பேருக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் உங்களோட ஃபேமிலிக்குள்ளேயே கூட இந்த பர்சன் உங்களுக்கு வந்து ஆயிருக்கலாம். மேபி உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாராவது ஒரு பர்சனாகவும் இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஸோ இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் பொதுவாகவே வென் கம்ஸ் டு ஃபேமிலி வைஸ்ல நான் இன்னொரு விஷயம் நான் வந்து பார்க்கறது என்ன அப்படின்னா இப்போ நீங்க ஏதாவது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஏதாவது போயிருக்கீங்க, லிட்டரலி இப்போ ஏதாவது ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஏதாவது அட்டன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அங்க அந்த பர்சனை நீங்க வந்து பார்த்துருக்கலாம். பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த பர்சனை வந்து பிடிச்சிருக்கும். ஸோ அவங்களோட கேரக்டர், அவங்களோட லுக் வைஸ் எல்லாமே வந்து பார்க்குறப்போ ரொம்ப ஒரு மாதிரி அட்ராக்டிவா உங்களுக்கு வந்து இருந்திருக்கும். ஸோ அதனால இந்த பர்சன் மேல நீங்க ரொம்ப அட்ராக்டா வந்து நீங்களும் கனெக்ட் ஆயிருப்பீங்க. ஸோ இங்க நம்ம வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா நீங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எல்லாமே உங்களுக்கு டெஃபினட்டா வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். மேபி இவங்க வந்து ஒரு ஜான்வரில பிறந்த ஒரு பர்சனாகவும் இருக்கலாம் அவங்களோட பர்சன். ஸோ ஜான்வரி மந்த்ல பிறந்த ஒரு பர்சனாகவும் இருந்திருப்பாங்க. மேபி அவங்க வந்து லைக் அவங்களோட லைஃப் பாத் நம்பர் வந்து நம்பர் 1 இருக்கலாம், இல்லைன்னா 1ஆம் தேதியில பிறந்த ஒரு பர்சனாகவும் இருப்பாங்க. நம்பர் 1, நம்பர் 10 அந்த மாதிரி டேட்ல பிறந்த ஒரு பர்சனாகவும் அவங்க வந்து இருக்கலாம், இல்லைன்னா நம்பர் 11ல பிறந்த ஒரு பர்சனாகவும் இருக்கலாம். ஸோ இவங்களோட எனர்ஜிஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்கும்போது ஸோ உங்களுக்கு அந்த செக்மெண்ட்ல அவங்க வந்து பிடிச்சிருக்கும். பிடிச்சதுக்கப்புறம் அவங்க கிட்ட நீங்க பேச ட்ரை பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரியே எல்லாமே வந்து கரெக்டாக அங்கே வந்து போயிருந்திருக்கும். கான்வர்ஷன்ஸ் எல்லாமே வந்து பில்ட் ஆயிருக்கும். நீங்க எதிர்பார்க்குற மாதிரி ரிலேஷன்ஷிப் கூட அங்கே வந்து பில்ட் ஆயிருக்கும். ஸோ உங்களுக்கே வந்து அந்த மூமெண்ட்ல ரொம்ப சர்ப்ரைசிங்கா வந்து இருந்திருக்கலாம். ஜஸ்ட் ஒரு பர்சனை வந்து பார்த்தோம், பட் அது இந்த அளவுக்கு வந்து ஒரு பாண்ட் கிரியேட் ஆகுமா, இந்த அளவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் அளவுக்கு போகுமா அப்படின்ற மாதிரி. ஸோ அது உங்களுக்கு ஒரு அந்த டைம்ல வந்து உங்களுக்கு அது ஒரு ட்ரீம் மாதிரி வந்து உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படின்னா அந்த டைம்ல நீங்க வந்து யோசிச்சிருப்பீங்க. பட் ஆனால் லேட்டர் ஆன் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த நீங்க எதிர்பார்த்த, நீங்க ஆசையா பார்த்த அந்த ஆசை கனவு எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ரியாலிட்டியில அது நடந்திருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாவே நடந்திருக்கும். அந்த பர்சன் கிட்ட நீங்க பேசின விதமா இருக்கட்டும், அந்த ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணதா இருக்கட்டும், ஒரு நியூ பிகினிங் கொடுத்ததா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டாவே நடந்திருக்கும். ஸோ அவங்களுமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்கிறப்ப அவங்களுமே அந்த அளவுக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்டடா இருக்கிற மாதிரியே காமிச்சிருப்பாங்க, பேசியிருப்பாங்க, பழகியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பாண்ட் உங்க 2 பேருக்குமே வந்து இருக்கும். பிசிக்கல் அட்ராக்ஷன்ஸ் ரொம்பவுமே இங்க வந்து இருக்கு. அதே மாதிரி எமோஷனல் வைஸ்மே ரொம்ப அட்ராக்டா வந்து இருந்திருப்பீங்க. ஸோ போத் த எனர்ஜிஸ் ஆர் தேர். இங்க ஒரு விஷயம் நம்ம வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா, ஸோ நான் சொன்ன மாதிரி தான் உங்களோட பர்சன் வந்துட்டு லைக் ஒரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆப்போசிட்ல இருக்க அந்த பர்சன்
நம்மள வந்து ஜட்ஜ் பண்ணிடுவாங்களா? இல்ல அவங்க மனசு ஏதாவது நம்ம இது பேசுறதுனால அவங்க மனசு ஏதாவது காயப்பட்டுருமா? அப்படின்ற மாரி எதுவுமே அவங்க வந்து யோசிக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு என்ன பேசணும்னு தோணுதோ, அத மூஞ்சிக்கு நேரா வந்து பேசிட்டு போயிருவாங்க. ஸோ இதுதான் அவங்க அந்த பெர்சன்ட்ட இருக்கக்கூடிய ஒரு மேஜர் ட்ராபேக் அப்படின்ற மாரி தான் வந்து இருக்கு. ஏன்னா, அ ஒரு விஷயம் நம்ம வந்து பேசும்போது, ஒரு இடம், பொருள், ஏவல் எல்லாமே பார்த்து தான் நம்ம வந்து பேசணும். என்னோட ரூல்ஸ், என்னோட ரைட்ஸ் அப்படின்ற மாரி நம்ம எதுவுமே வந்து ஓப்பனா எதுவுமே வந்து பேசிட்டு இருக்க முடியாது. ஸோ உங்களோட பெர்சன் கிட்ட ட்ராபேக்ன்னு பார்த்தோம்னா, அந்த ஒரு விஷயம் தான் இங்க வந்து இருக்கு. ஸோ அது சில நேரம் வந்து நமக்கு அது ஒரு பேக் ஃபயராவும் ஆகலாம். சில நேரத்துல அது நமக்கு ஓகேவா இருக்கும். பட் எல்லா நேரமும் ஓகேவா இருக்குமான்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அது சம்டைம் நமக்கு பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கிறப்போ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ இங்க இந்த பெர்சனோட சைடுல நம்ம வந்து பார்க்குறப்போ, ஸோ இவங்க உங்ககிட்ட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாங்க. நல்லா பழகியிருப்பாங்க. இன் பிட்வீன் இப்ப ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் வருது, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பப்ளிக் பிளேஸ்ல நீங்க அவங்கள மீட் பண்றீங்க. சின்னதா ஏதாவது கோவம் வருது உங்க 2 பேருக்குள்ள அப்படின்னா, அவங்க பப்ளிக் பிளேஸ்ன்னு கூட பார்க்காம உங்ககிட்ட அவங்க சண்டை போடலாம், ஃபைட் பண்ணலாம். ஸோ அந்த மாரி எக்ஸ்ட்ரீம் லெவல் கோவமே இந்த பெர்சனுக்கு வந்து இருக்கும். ஆ ஸோ அந்த அந்த கண்ட்ரோல் அப்படின்றது அவங்களுக்கு வந்து இருக்காது. ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்றது அவங்களுக்கு வந்து இருந்திருக்காது. அவங்க பொதுவாவே இந்த மாரி வந்துட்டு லைக் அவங்களுக்கு சடனா ஏதாவது ஒரு கோவம் வருது அப்படின்னா, அது அது அப்படியே அந்த மூமெண்ட் அப்படியே வெளிப்படுத்திருவாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், இப்ப இந்த டயத்துல இது பேசினா கரெக்ட்டா இருக்காது. அந்த அந்த பெர்சனுக்கு வந்து ஹர்ட் ஆகும் அப்படின்னு கூட நினைக்காம, ஆ ஸோ என் மனசுல இதான் தோணுது அப்படினால நான் அத சொல்றேன் அப்படின்ற மாரி அவங்க ஏதாவது சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாரி சில விஷயங்கள் அவங்க வந்து பண்ணும்போது, எவ்ளோ தூரம் அந்த அட்ராக்ஷன்ஸ் இருந்துச்சோ, அது அப்படியே ஒரு கார்மிக் ரிலேஷன்ஷிப் மாரி உங்களுக்கு வந்து தோணியிருக்கும். சில பேருக்கு வந்து லைக் இத பத்தி ஒரு சில ஐடியாஸுமே உங்களுக்கு வந்து இருந்திருக்கலாம். மேபி நீங்க டாரோ ரீடிங்ஸ் ஏதாவது பார்த்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாரி கார்மிக் ட்வின் ஃப்ளேம் அண்ட் சோல்மேட் பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கும். ஸோ டீப் டவுன் உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, மேபி இது வந்து ஒரு கார்மிக்கா இருக்குமோ அப்படின்ற மாரி உங்களுக்கு வந்து தோணியிருக்கும். ஏன்னா இந்த பெர்சன் வந்து என்ன அப்படின்னா, இவங்க சில நேரத்துல இவ்ளோ ஒரு கேரிங் இருந்தாலும், இவ்ளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும், இவ்ளோ ஒரு அட்ராக்ஷன்ஸ் எல்லாமே இந்த கனெக்ஷன்ஸ்ல வந்து இருந்தாலுமே, ஒரு சில விதம் எல்லாமே வந்து எப்படின்னா, லைக் உங்கள ட்ரிகர் பண்ற மாரி தான் வந்து இருக்கும். உங்களோட ஷேடோ சைடு எல்லாமே ட்ரிகர் பண்ற மாரி தான் இருக்கும். உங்களுக்கு எதெல்லாம் வந்து பிடிக்காதுன்னு நீங்க ஒரு லிஸ்ட் வச்சிருப்பீங்களோ, அதெல்லாம் இந்த பெர்சன் வந்து குத்தி குத்தி பேசுற மாரி ஏதாவது பேசியிருப்பாங்க. ஸோ உங்களோட ஷேடோ சைட் மேபி இப்ப சில பேர் ஏதாவது இந்த மாரி மிரர் நம்பர்ஸ் கூட ஏதாவது வந்து பார்க்கலாம். இந்த மாரி 12, 12, 11 அண்ட் 11, 10, 10 அந்த மாரி ஏதாவது மிரர் நம்பர்ஸ் கூட நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. ஸோ அந்த மிரர் நம்பர்ஸ் பார்க்கறதுக்கு ரீசன் என்ன அப்டின்னா, யூ ஹேவ் டூ பி வொர்க் ஆன் யுவர் ஷேடோ சைட். நீங்க உங்களோட ஷேடோ சைட்ல நீங்க வொர்க் பண்ணி தான் ஆகணும். இப்போ ஒரு கண்ணாடி முன்னாடி நிக்கிறோம் அப்டிங்கிறப்ப அதோட ரிஃப்ளெக்ஷன் என்ன? அந்த பிம்பத்துல நம்மளோட ஃபேஸ நம்ம பார்க்க தான் செய்வோம் இல்லையா? ஸோ, அப்ப அதுல வந்து நமக்கு ஒரு டார்க் சைடும் இருக்கும். நமக்கு ஒரு லைட் சைடுமே இருக்கும். ஸோ, அந்த உங்களோட டார்க் சைடு, உங்களோட ஷேடோ சைட்ல நீங்க வந்து வொர்க் பண்ணி தான் ஆகணும் அப்டின்ற ஒரு விஷயம் தான். ஸோ, அப்ப இந்த ரிலேஷன்ஷிப் அப்டின்னு வரும்போது, இந்த பெர்சன் எல்லாமே மேக்ஸிமம் உங்களோட டார்க் சைட வந்து நெறையவே வந்து ட்ரிகர் பண்ணியிருந்திருப்பாங்க. உங்களோட ஷேடோ சைட நெறையவே வந்து ட்ரிகர் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு எதெல்லாம் வந்து பிடிக்காதோ, எதெல்லாம் வந்து நீங்க அவாய்ட் பண்ணியிருந்தீங்களோ, ஸோ, அதுல எல்லாத்துலயுமே இந்த பெர்சன் வந்துட்டு நுழைஞ்சிருப்பாங்க. ஸோ, அது எல்லாமே நீங்க வந்து ஏதாவது பண்ணணும் அப்டின்ற ஒரு இன்டென்ஷன் அங்க வந்து கிரியேட் ஆயிருக்கும். உங்களுக்குன்னு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோன் வச்சிருப்பீங்க. எனக்கு வந்து இந்த லிமிட் தான். இந்த லிமிட்டுக்கு மேல எனக்கு கிராஸ் பண்ண எனக்கு விரும்பல அப்டின்ற மாரி நீங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்திருப்பீங்க. ஆனா இந்த பெர்சன் பண்ற பிஹேவியரா இருக்கட்டும், இவங்க உங்கள கொண்டு போன விதமா இருக்கட்டும், அது எல்லாமே உங்க கம்ஃபர்ட் ஜோன தாண்டி நீங்க ஒரு விஷயத்த வந்து செய்ற மாரி தான் இருக்கும். உங்களோட பவுண்டரீஸ தாண்டி அ இவங்களுக்காக நீங்க ஏதாவது ஒரு சில ஸ்டெப்ப வந்து நீங்க புதுசா ஏதாவது செய்ற மாரி தான் வந்து இருக்கும். அதுல உங்களுக்கு கம்ப்ளீட் ஃப்ரெஷ் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆ ஏன்னா உங்களுக்கு அது வந்து ஃபர்ஸ்ட்டே வந்து அத பண்ண விருப்பம் இல்ல. பட் இந்த பெர்சனுக்காக நீங்க அந்த விஷயத்த வந்து பண்ற மாரி இருக்கும். ஸோ அது ஒரு நியூவாவும் நீங்க ஒரு ஒரு விஷயத்த வந்து கத்துக்கிற மாரியும் இருக்கும். ஆனா அதே மாரி என்ன அப்டின்னா, உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லருந்து நீங்க வெளில வர மாரியும் ஒரு ஒரு ஃபீல் அங்க வந்து குடுத்துருக்கும். ஸோ இப்ப இந்த பெர்சனுக்காக இவ்ளோ தூரம் நீங்க வந்து செஞ்சிருக்கீங்க. ஸோ உங்களோட ஷேடோ சைட்ல நீங்க வந்து கண்டிப்பா வந்து வொர்க் பண்ணியிருந்திருப்பீங்க. ஏன்னா உங்களோட ஷேடோ சைடோட வொர்க் நான் இங்க கண்டிப்பா வந்து பார்க்குறேன். அண்ட் நெறைய விஷயத்துல இந்த பெர்சன் உங்கள வந்து டாமினேட் பண்ணியிருக்கவும் வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். நெறைய விஷயத்துல இந்த பெர்சன் உங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஆ சில பேர் வந்து லைக் இந்த பெர்சன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்காங்களே அப்படின்ற அந்த ஒரு அழக பார்த்து கூட நீங்க அந்த பெர்சன் கிட்ட வந்து நீங்க நெருக்கமா ஏதாவது பழகியிருப்பீங்க. ஸோ அந்த அந்த ஒரு அட்ராக்ஷன்ஸ பார்த்து கூட உங்களுக்கு அந்த பெர்சன் மேல உங்களுக்கு ஒரு அஃபெக்ஷன் வந்திருக்கும். பட் அந்த ரிலேஷன்ஷிப் கொண்டு போக 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 உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, இந்த பெர்சன என்னால இவ்வளோ தூரம் கண்ட்ரோல் பண்றாங்க. ஒரு விஷயத்த நம்ம மேலருந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அது அவுட் சைட்லருந்து பார்க்குறப்ப எல்லாமே ஓகேவா இருக்கு. ஆனா அதுவே டீப் டவுனா நம்ம அந்த பெர்சனோட லைஃப்ல என்ட்ரி ஆறோம் அப்படிங்கிறப்போ, ஸோ அந்த பெர்சனோட ஒவ்வொரு கேரக்டரும் நீங்க வந்து பார்க்கும்போது, அது உங்களுக்கு ரொம்ப வந்து என்னன்னா, லைக் கண்ட்ரோலிங் பெர்சனா வந்து இருக்காங்க. ரொம்ப டாமினன்ட்டா இருக்காங்க. நம்ம எதிர்பார்த்த மாரி இல்லையே! அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பா வந்து குடுத்துருக்கும். பட் இருந்தாலும் நீங்க அந்த பெர்சன் இந்த மாரி பிஹேவ் பண்றாங்க அப்படின்றதுக்காக, அவங்கள அவாய்ட் பண்றீங்க அப்படின்லாம் எதுவுமே கிடையாது.
கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நீங்க ஸ்டில் அந்த ரிலேஷன்ஷிப்ப கன்டின்யூ பண்ணணும்னு தான் நீங்க வந்து ஆசைப்படுறீங்க. பட் இந்த சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்து இருந்திருக்கு அப்படின்ற பட்சத்துல, இவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு கிளாஷஸ் உருவாகியிருக்கலாம். 2 பேருமே வந்து ஏதாவது ஒரு விதத்துல வந்து செப்பரேட் ஆயிருந்திருப்பீங்க. 2 பேருக்குமே நம்ம வந்து பார்க்குறப்ப, முக்கியமா உங்களோட சைடுல நம்ம வந்து பார்க்குறப்போ, உங்களுக்கு ஒரு சில கிளாரிட்டி வேணும். இந்த ரிலேஷன்ஷிப்ல எனக்கு இந்தந்த உண்மை வந்து தெரிஞ்சாகணும். எனக்கு இந்தந்த விஷயத்துல எனக்கு குழப்பம் இருக்கு. எனக்கு அதுக்குரிய ஒரு பதில் வேணும். எனக்கு அதுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் வேணும். அப்படின்ற மாரி அந்த ஒரு கிளாரிட்டி நீங்க வந்து எதிர்பார்த்திருப்பீங்க. அந்த ஒரு விளக்கம். ஓகேங்களா? ஸோ ஆனா அது இந்த பெர்சன் தரப்புல இருந்து உங்களுக்கு கிடைச்சிருக்காது. இப்போ வரைக்குமே உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்காது. ஸோ உங்களுக்கு எப்பயுமே வந்து என்ன அப்படின்னா, அந்த ஒரு இல்யூஷன் வேர்ல்டுக்குள்ள தான் நீங்க வந்து இருக்கிற மாரி நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. சில நேரத்துல தனிமையா இருக்க மாரி நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. சில நேரத்துல நீங்க தனிமையா இருக்கும்போது கூட, இவங்கள பத்தின தாட்ஸ் வந்துகிட்டே தான் உங்களோட மைண்ட்ல வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். இவங்கள பத்தின அந்த தாட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும்போது, உங்களுக்குன்னு ஒரு ஒரு வேர்ல்ட நீங்க கிரியேட் பண்ண மாரி இருப்பீங்க. சில நேரத்துல வந்து ஒருவேளை இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்குமோ, ஒருவேளை இந்த பெர்சன் இப்படிதானோ அப்படின்ற மாரி ஒரு பக்கம் அந்த பெர்சன பத்தின ஒரு பாசிட்டிவான ஒரு உலகத்தையும் நீங்க உங்க மைண்ட்ல வச்சிருப்பீங்க. ஒரு ஒரு பக்கம் அந்த பெர்சன பார்த்தா நெகட்டிவான ஒரு உலகத்தையும் உங்களோட மைண்ட்ல வச்சிருப்பீங்க. ஸோ ஒரு ஒரு இல்யூஷன் வேர்ல்டு தான் அங்க வந்து இருந்திருக்கும். ஸோ அத எப்படி மேனேஜ் பண்றது? அத எப்படி மெயின்டெயின் பண்றது? அத எப்படி பேலன்ஸ் பண்றது? அது எதுவுமே வந்து தெரிஞ்சிருக்காது. ஏன்னா, முக்கியமான ஒரு சில விஷயம் வந்து அவங்க தரப்புல இருந்து ஒரு கிளாரிட்டி குடுத்தா தான் உங்கனால அவங்களோட லைஃப்ல வந்து எப்படி கொண்டு போலாம்? இந்த ஃபியூச்சர் இருக்கா? இல்லையா? இந்த பெர்சன நம்பலாமா? வேண்டாமா? இந்த பெர்சன் கூட ஒரு ஃபியூச்சர் இருக்கா? இல்ல இந்த பெர்சன வந்து நம்ம லைஃப் பார்ட்னரா மாத்துனா நல்லா இருக்குமா? அப்படின்ற மாரி ஸோ எல்லாமே அந்த ஒரு எப்படி சொல்லலாம் லைக் இப்போ ஒரு ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் மாரி தான் நம்ம வந்து பார்க்கலாம் இந்த விஷயத்துல. பட் ஐ அம் நாட் சேயிங் தட் கம்ப்ளீட்டா ஃபைனல் ஸ்டேஜ்ன்னு சொல்ல முடியாது. ஒரு ஃபைனல் டிசிஷன் மாரி. ஸோ இந்த ஒரு சின்ன சின்ன கிளாரிட்டி கிடைக்கும்போது உங்களுக்கு ஓகே இந்த பெர்சன் தான் உங்களோட லைஃப் பார்ட்னர். நீங்க எதிர்பார்த்த மாரி இந்த பெர்சன வந்து மேரேஜ் பண்றது உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாரி உங்களுக்கு வந்து தோணலாம். ஸோ அவங்க தரப்புல வந்து இந்த கிளாரிட்டி வேணும். இப்ப நீங்க இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ஸ்ல தான் நீங்க வந்து இருக்கீங்க. ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ஸ்ல இருக்கீங்க. இவங்களுக்காக வெயிட் பண்ணலாமா? வேண்டாமா? மூவ் ஆன் பண்ணலாமா? இல்ல இப்படியே ஹோல்ட் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்காக வெயிட் பண்ணலாமா? இவங்க தரப்புல இருந்து ஏதாவது ஒரு மெசேஜஸ் வந்துராதா? இனி அவங்க வந்து பேசினா அவங்க கரெக்ட்டா பேசுவாங்களா? பேச மாட்டாங்களா? அவங்க பேசுற விதம் வந்து கரெக்ட்டா இருக்குமா? அப்படின்ற மாரி தட் இஸ் a லாட் ஆஃப் திங். உங்க மைண்ட்ல கண்டிப்பா நெறைய விஷயம் வந்து இந்த பெர்சன வச்சு ஓடிக்கிட்டே தான் வந்து இருந்திருக்கும். நான் சொன்ன மாரி அந்த ஒரு 2 வேர்ல்ட கண்டிப்பா வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க. இந்த பெர்சன பத்தி ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீலும் இருந்திருக்கும். ஒரு நெகட்டிவான ஒரு ஃபீலும் டெஃபினட்டா வந்து இருந்திருக்கும். ஏன்னா, ஒரு விதத்துல இவங்க கொஞ்சம் கார்மிக்கா தான் வந்து தெரியிறாங்க அப்படிங்கிறப்போ, உங்களோட ஷேடோ சைட ட்ரிகர் பண்றாங்க அப்படிங்கிறப்போ, உங்களுக்கு அந்த நெகட்டிவான ஒரு சில விஷயத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்திருப்பீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல. சம்திங் இந்த ரிலேஷன்ஷிப் ஏதாவது ஒரு ஒரு சில விஷயத்த உங்களுக்கு வந்து கத்துக் குடுத்துருக்கும். ஒரு அவேக்கனிங், ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்கா கூட இருக்கட்டும், உங்க லைஃபோட அவேக்கனிங்கா கூட இருக்கட்டும். இல்ல இந்த மாரி லைக் டேரோ அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சாலும், இது மூலியமா நீங்க கத்துக்கிட்ட நெறைய விஷயமா இருக்கட்டும். ஸோ அந்த மாரி ஏதாவது ஒரு அவேக்கனிங் உங்களுக்கு கண்டிப்பா வந்து இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வந்து கத்துக் குடுத்துருக்கும். ஸோ இந்த பெர்சன் அகைன் நம்ம வந்து பார்க்குறப்ப என்ன அப்படின்னா, லைக் மேபி இப்போ உங்களோட ஃபேமிலி பேஸ்டா இந்த பர்சன் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. இல்ல எதுனாலுமே சரி. ஸோ இந்த பர்சன் உங்க லைஃப்ல திருப்பி வர மாரி தான் இங்க வந்து இருக்கு. ஓகே. ஸோ இந்த டைம்ல நீங்க உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் கிட்ட நீங்க ஏதாவது ஒரு சில கைடன்ஸ் வேணும் அப்படின்னா, நீங்க தாராளமா நீங்க வந்து கேட்கலாம். மேபி இப்ப நீங்களும் ஒரு டாரோ ரீடர் இருக்கீங்க அப்படின்னா, ஸோ நீங்களே உங்களோட கைடன்ஸ நீங்க உங்க கார்ட்ஸ்ல நீங்க வந்து பார்க்கலாம். அது உங்களுக்கு தெரியும். இல்ல அப்படின்னா நீங்க யார்கிட்டயாவது கைடன்ஸ் நீங்க வந்து எடுத்துக்கலாம். இல்ல என்கிட்ட கூட நீங்க கைடன்ஸ் நீங்க வந்து எடுத்துக்கலாம். சம் கைண்ட் ஆஃப் கைடன்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டது மூலியமா இந்த லைஃபோட ஜேர்னி எப்படி கொண்டு போறது அப்படின்ற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஃபர்ஸ்ட் திங் உங்க பர்சனும் நீங்க இந்த விஷயம் உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா அந்த பர்சன் கண்டிப்பா வந்து உங்களோட லைஃப்ல வருவாங்க. ஸோ அந்த பர்சன் வரும்போது அவங்க கிட்ட எப்படி ரியாக்ட் பண்ணணும், உங்களோட தரப்புல இருந்து நீங்க எப்படி அதை கொண்டு போனா பெட்டரா இருக்கும், பெஸ்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சில கைடன்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கிறது வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஸோ அந்த கைடன்ஸை நீங்க வந்து ஃபாலோ பண்ற மூலியமா அது கரெக்டான வேக்கு அது அப்படியே ஃபிக்ஸ் ஆகி ஒரு அலைன் ஆகி ஒரு பெர்ஃபெக்ட்டா அந்த விஷயம் அலைன் ஆயிட்டு அது கரெக்டா வந்து போகும் ரிலேஷன்ஷிப்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இந்த பர்சனுக்கு உங்களுக்கு உங்க மேல வந்து என்னன்னா லைக் அந்த ஒரு போத் அட்ராக்ஷன்ஸ் ஆகுது லைக் எமோஷனல் வைஸ் பிசிக்கல் வைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹெவி அட்ராக்ஷன்ஸ் இங்க வந்து இருக்குதான் செய்யும். இப்போ இந்த பர்சன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு டைனாமிக் மாதிரி தான். நீங்க பார்க்குற ஒரு இல்யூஷன் வேர்ல்டு மாதிரி தான். ரியாலிட்டில கார்மிக் மாதிரி தெரிஞ்சிருக்கும். விர்ச்சுவல் வேர்ல்ட்ல ஒரு இல்யூஷனா இருக்க வேர்ல்டு அந்த பெர்சன் வந்து நீங்க ஒரு சோல்மேட் மாதிரி பார்த்திருப்பீங்க. ஒரு ட்வின் ஃப்ளேம் மாதிரி பார்த்திருப்பீங்க. ஆல் ரவுண்டரா தான் இந்த பெர்சன் டெஃபினட்டா வந்து இருந்திருப்பாங்க. ஸோ இந்த பெர்சனை வந்து லைக் ஒரு சில விஷயத்துல அவங்க பண்ணியிருக்க சில மிஸ்டேக்ஸ் வந்து உங்களுக்கு கோவம் படுத்திருந்தா கூட பட் நீங்க அவங்களை கம்ப்ளீட்டா வந்து வெறுக்கலாம் ஒன்றும் செய்யல. சில விஷயத்துல உங்களுக்கு அவங்க மேல ஒரு சில வெறுப்பு வந்து இருக்க தான் செய்யுது. ஆனாலும் உங்களோட மனசு அவங்க வந்து விட்டு தர உங்களுக்கு வந்து பிடிக்கல.
அண்ட் இந்த பர்சனை பொறுத்தளவுக்கு இவங்க அந்த ஒரு ஆல்ரவுண்டரா இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல இவங்க கிட்ட வந்து லைக் அந்த ஒரு லவ்வான ஒரு எனர்ஜியும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஒரு சோல்மேட்டான ஒரு எனர்ஜியும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஒரு 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 அந்த ஒரு ஃபைட்டிங் நேச்சர், ஒரு கார்மிக்கான ஒரு எனர்ஜிஸ்மே நீங்க வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ எல்லாமே இந்த பெர்சன் வந்து உங்களுக்கு இந்த லவ்ல வந்து கத்துக் குடுத்துருக்க மாதிரி தான் வந்து இருந்திருக்கும். சில பேருக்கு இது வந்து லைக் ஒரு 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 வெரி ஃபர்ஸ்ட் லவ்வாகவும் இருந்தாலும் சரி, இல்ல இல்ல இந்த பெர்சன் வந்து உங்களுக்கு இப்ப ரீசெண்டா அறிமுகமான ஒரு பெர்சனா இருந்தாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டா ஒரு 1 இயர் 2 இயர் அந்த மாதிரி இருந்தாலும் சரி. ஸோ இந்த லவ்வோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க வந்து பிஃபோர் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட லைஃப்ல உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்காது. இந்த பெர்சன் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு லவ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்க லைஃப்ல வந்து இருந்திருக்கும். ஸோ எல்லா எனர்ஜியுமே அங்க மிக்சிங்கா தான் இங்க வந்து இருக்கு. எல்லா எமோஷனுமே நீங்க வந்து ஃபீல் பண்ணிருப்பீங்க. அந்த கோவமா இருக்கிறது, அட்ராக்டடா இருக்கிறது, அந்த பெர்சன் மேல வந்து அந்த அட்ராக்ஷன்ஸோட இருக்குது, அந்த பெர்சன் மேல ரொம்ப கேரிங்கா, எமோஷனலா, லவ்விங்கா இருக்கிறது. ஸோ மாதிரி ஆல் டைப் ஆஃப் மிக்ஸ்டு எனர்ஜிஸ் கண்டிப்பா இங்க வந்து இருந்திருக்கும். அண்ட் இந்த பர்சனோட எனர்ஜிஸ் எல்லாமே வந்து பாக்குறப்போ என்ன அப்படின்னா லைக் அகைன் அந்த ஒரு ரீயூனியனோட விஷயம் மாதிரி தான் இங்க நான் வந்து பாக்குறேன். ஸோ இந்த பர்சன் வந்து திருப்பி வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது ஒரு சில விஷயம் வந்து டெலிபாத்தியா ஏதாவது ஒரு சில விஷயம் நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ இவங்க உங்ககிட்ட வந்து பேச வர மாதிரி ஏதாவது ஒரு டெலிபாத்திக்கா ஏதாவது ஒரு சில சிக்னல்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கலாம் பை யூஸ் த்ரூ. ஆல்ஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா டேரக்டாவே இந்த பர்சனே ஏதாவது ஒரு சில டெக்ஸ்டோ காலோ வந்து பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். சில பேருக்கு இவங்க தரப்பு வந்து கால் வந்து பண்ற மாதிரி இருக்க விஷயம் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. ஸோ டெக்ஸ்டோட நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பர்சன் வந்து கால் பண்ணி பேசுற மாதிரி தான் இருக்கு. இவங்களுக்கு தான் பேசுறது தான் ரொம்ப பிடிக்குமே. ஸோ அது அது மாதிரி தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் அகெயின் அந்த ஒரு ரீயூனியன் கண்டிப்பா இங்க வந்து இருக்கும். திருப்பி இந்த பர்சன் வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. திருப்பி இந்த பர்சன் வந்து பேசுவாங்க. என்னதான் அங்க ஒரு ஃபயரியான ஒரு சில மூமெண்ட் அங்க வந்து நடந்திருந்தாலும் சரி, பாஸ்ட்ல இன்னும் ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் ரொம்ப ஒரு மாதிரி பேடா இருந்திருந்தாலும் சரி, ஸோ அந்த மூமெண்ட் எல்லாமே இங்க வந்து பாக்குறப்போ அது ஒரு லவ்வபிளான ஒரு மூமெண்டா தான் இங்க வந்து மாறும். ஓகேங்களா? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் நல்ல ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்து போகும். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நீங்க ஒரு ஃபியூச்சரா நீங்க வந்து பாக்குறீங்க அப்படின்னா இந்த பர்சன் வந்து ஒரு சூட்டபிளான ஒரு பர்சன் தான். இந்த பர்சன் வந்து உங்களுக்கு ஒரு ரைட்டான ஒரு பார்ட்னரா தான் கண்டிப்பா வந்து இருப்பாங்க. உங்களோட 2 பேரோட எனர்ஜிஸ்மே வந்து நம்ம பார்க்கும்போது உங்க 2 பேரோட கெமிஸ்ட்ரியுமே வந்து நல்லபடியா இருக்கும். உங்க 2 பேரோட பாண்டுமே ரொம்ப நல்ல ஒரு பாண்டா இருக்கும். நல்ல 2 பேருமே வந்து என்னன்னா லைக் ஒரு நல்ல ஒரு பார்ட்னரா வந்து இருப்பீங்க. இங்க வந்து தி திங் ஹியர் இஸ் என்ன அப்படின்னா இந்த பர்சனோட பிஹேவியர்ல இந்த விஷயம் வந்து மேண்டேட்டா இருக்க தான் செய்யும். ஸோ அவங்க இந்த இந்த உங்களை வந்து ட்ரிகர் பண்றாங்க இல்லையா, உங்களோட ஷேடோ சைடை வந்து ட்ரிகர் பண்றாங்க இல்லையா, அந்த விஷயத்த அவங்க பண்ணிட்டே தான் இருப்பாங்க. எப்பயுமே தான் பண்ணுவாங்க. லைஃப் லாங் அவங்க அந்த விஷயத்த வந்து பண்ணுவாங்க. பிகாஸ் அது அவங்களோட நேச்சர். ஸோ அவங்க அந்த மாதிரி உங்களோட ஷேடோ சைடை அவங்க வந்து இந்த மாதிரி வந்து ட்ரிகர் பண்றாங்க அப்படின்னா அதை நினைச்சு நீங்க உடனே வந்து பயப்படுறதோ கோவப்படுறதோ அது எதுவே வந்து வேண்டாம். சம் கைண்ட் ஆஃப் லெசன்ஸ் அது யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க நீங்க நினைச்சுக்கோங்க. அந்த பர்டிகுலர் ஷேடோ சைட்ல நீங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்றது யூனிவர்ஸ் ஆசைப்படுறாங்க அப்படிங்க நீங்க நான் வந்து நினைச்சுக்கோங்க. பிகாஸ் நீங்க உங்களோட ஷேடோ சைட்ல நீங்க ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் யூ வில் பி அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு நிறைய விஷயம் உங்களுக்கு வந்து தெரிய வரும். நீங்க நிறைய விஷயத்துல வந்து போல்டா ஒரு சில ஆக்ஷன்ஸ் நீங்க வந்து எடுப்பீங்க. கான்ஃபிடென்ட்டா நீங்க வந்து இருப்பீங்க. சில பேர் அந்த ஷேடோ சைடுன்னு பாக்குறப்பே ஒரு பயம் எல்லாருக்குமே வந்து இருக்கு. ஸோ பயப்படணுன்ற அவசியம் இல்லை. உங்ககிட்ட ஒரு நல்ல குவாலிட்டிஸும் இருக்கும், உங்ககிட்ட ஒரு பேட் குவாலிட்டிஸும் இருக்கும். உங்களோட பேட் குவாலிட்டிஸை நீங்க ஃபிக்ஸ் பண்றதுக்கு நீங்க ட்ரை பண்றதுல ஒன்றும் தப்பு இல்லையே. ஸோ நீங்க எதெல்லாம் பயம் நீங்க நினைக்கிறீங்களோ அந்த சில விஷயத்துல இருந்து நீங்க அதுல இருந்து எப்படி வெளியில வரணும், ஸோ என்ன பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு சொல்யூஷன் நீங்க வந்து மேக் பண்றீங்க. ஸோ அந்த சொல்யூஷன் பண்றது ஒன்றும் தப்பே கிடையாது. அது விஷயத்த வந்து டீகோட் பண்றது ஒரு தப்பே கிடையாது. ஸோ ட்ரை டு பி லைக் அந்த பர்சன் அந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா தட் இஸ் அன் யூனிவர்ஸ் சைன் கூட நீங்க வச்சுக்கோங்க. ஓகே, அதை நினைச்சு நீங்க எதுவுமே வந்து ட்ரிகர் பண்ண வேண்டாம். அது உங்க லைஃபுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு உங்களை வந்து முன்னேறதுக்கு தான் அந்த விஷயம் வந்து நடக்குதுன்னு நினைச்சுக்கோங்க. ஸோ எனிவே இட் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் எனர்ஜி. ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ இந்த ரீடிங் கைஸ். கண்டிப்பா உங்களுக்கு இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல வந்து கைட் பண்ணியிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு ரெசல்ட்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் Shadow 143 family. So guys, please give your support. உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அண்ட் சொல்ல என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் நீங்க வந்து கொடுங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு சில பர்சனல் ரீடிங்ஸ் நீங்க வந்து இமீடியட்டா நீங்க வந்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டா வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் டீடைல் இந்த வீடியோட ஹைட் கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். அண்ட் சொல்ல இந்த வீடியோ டிஸ்பிளே இருக்கும், யூ கேன் செக் தட். அண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ப்ரேயர்ஸ் நீங்க ஏதாவது லைக் லவ் ஸ்பெல்ஸ் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எனி கைண்ட் ஆஃப் தேர்ட் பார்ட்டி ரிமூவல் ஆர் ஆல்ஸ் ஏதாவது பிளாக் மேஜிக் ஏதாவது ஒரு பிளாக்கேஜஸ்னால வந்து உங்களோட லைஃப்ல ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் நீங்க வந்து ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னாலுமே அதுக்குரிய ரிமூவல்ஸ்மே தான் நம்ம
வந்து பண்றோம். ஃபர்தரா அந்த மாரி எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜிலயும் நீங்க வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக ப்ரொடெக்ஷனோட ப்ரேயர்ஸ்மே தான் நம்ம வந்து பண்றோம். ஸோ அதுவுமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா, அத பத்தின டீட்டெயில்ஸ் நீங்க என்னோட வாட்ஸ்அப் இல்ல என்னோட இன்ஸ்டால நீங்க மெசேஜ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுல நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிருவேன். அண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜைஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னாலுமே யூ கேன் ரீச் அவுட் டு சேம் என்னோட வாட்ஸ்அப் ஆல்சோ ஆன் இன்ஸ்டாகிராம். அண்ட் இது போல இன்னும் மல்டிபிள் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டேரோ ரீடிங் சொல்லிட்டு ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல நீங்க போய் பாருங்க. இது போல மல்டிபிளிகேஷன்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணிருப்பேன். யூ கேன் கோ அண்ட் செக் தட். ஸோ எல்லாமே ஒரு டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஸோ நீங்க எப்போ பார்த்தாலுமே அது மூலியமா ஒரு காஷன், ஒரு அலர்ட், ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கும். ஸோ யூ கேன் கோ அண்ட் செக் தட். ஸோ கைஸ் அகைன் அண்ட் அகைன் உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அண்ட் அஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் போய் நீங்க வந்து கொடுங்க. பிகாஸ் உங்களோட சப்போர்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட், ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் டேரிங் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் டூ ரெக்கமெண்ட் சேனல் டு தம். அண்ட் நீங்க அந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு Tarot 143 family. So guys, please give your support, please give your support. See you guys next time and love you all. Take care. Bye.